பூ கிடச்சிது அப்படின்னா தும்பப்பூவை அந்த காலத்தில் நசியம் பண்ணி மூக்கில் போடுவாங்க. அப்படி இல்லாட்டி கூட அந்த தும்பப்பூ நிறையா கிடச்சிது அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும். அந்த தும்பப்பூவை நல்லா கசக்கிட்டு முகர்ந்து பார்த்தாலே மூக்கடைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும். இதை வந்து எல்லாமே இந்த கை வைத்தியம் எல்லாமே முதல்ல சொன்ன மாதிரி 1 or 2 days மட்டும் பார்த்துட்டு, இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த கை வைத்தியமே போதுமானது. சாதாரண சளி வந்து சாதாரணமாகவே அவங்களுக்கு நீங்கிடும் 1 வாரத்தில். அப்படி இல்லைன்னா இதையும் தாண்டி அவங்களுக்கு டாலரேட் பண்ணிக்க முடியல, பொறுத்துக்க முடியல அப்படின்னா ஒரு சித்த மருத்துவர் அணுகி அவங்க நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் இருக்கிற சிம்டம்ஸ் குறைக்கிறதுக்காகவும் நிறைய மருந்துகள் இருக்குது. இதை வந்து எந்த சைட் எஃபெக்ட் இல்லை அப்படிங்கிறத நம்ம இப்போ கொரோனா டைமில் எல்லாருமே தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ நிறையவே அவேர்னஸ் வந்துருக்கு. சாதாரண சளி ஜுரத்துக்கு கூட சித்த மருந்துகள் இருக்குது. சாதாரணமாக ஒரு 1 week சாப்பிட்டாலே அடுத்தது அடிக்கடி இந்த சளி பிடிக்கிறது இருக்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. சித்த மருத்துவர் அணுகி அதுக்கேற்ற மருந்துகளை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ஆரம்பித்து அவன் உடம்புல வந்து இருக்கிற பிரச்சனையும் சரி